நம்ம ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் காமராஜர் அவங்க தான் வந்து மதிய உணவு திட்டம்னு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மதிய உணவு திட்டத்துல அவங்க என்ன நல்லா இது பண்ணாங்க பார்த்தா, களி இந்த மாதிரி உணவுகள்லாம் அது வந்து வேற எந்த மாநிலத்திலயும் கிடையாது, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அதாவது அப்ப இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு வரணும், இன்னொன்னு வந்து அப்ப எல்லாருமே வேலைக்கு அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க, சைல்ட் லேபர். அதனால அவங்களும் வந்து படிக்கணும், படிச்சாதான் இந்த நாடு வந்து நல்லா இருக்குன்றதுக்காக உங்களுக்கு மெயினான பிரச்சனை என்ன சாப்பாடு தான், அதுக்காக தான் அவங்க வேலைக்கு போறாங்க. அப்ப இந்த சாப்பாடு மதியானம் கொடுத்துட்டோம்னா அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, படிப்பாங்க, அதனால அவங்க இது நல்லா இருக்கும், ஃபேமிலி நல்லா இருக்கும், நாடு முன்னேறதுக்காக அவர் ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க எம்ஜிஆர் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே மாத்தி சத்துணவு திட்டம் அப்படின்னு மாத்தி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் களி போட்டுட்டு இருந்தாங்களா. இவங்க வந்ததுக்கு அப்புறம் சோறு, கூட்டு, பொரியல், சாம்பார், ரசம் இதெல்லாம் ஒரு மீல்ஸே போட ஆரம்பிச்சாங்க. இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இது வந்து எல்லா மாநிலங்களும் வியந்து பார்த்தாங்க. இது என்ன இது சாப்பாடு போடுற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கே அந்த ஊர்ல அப்படின்ற மாதிரி வியந்து பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லுவாராம், அரசாங்கத்தோட வருமானம் இருக்குல்ல அதுல 8ல் 1 பங்கு வந்து உணவுக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னது எம்ஜிஆர் அவங்க.